கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம். பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம். அதிலிருந்து 3 குறிப்புகளை பார்ப்போம். முதலாவதாக யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 2வது குறிப்பு அந்த 4வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். 3வதாக அந்த 4வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கடைசியாக முடிக்கும் தருணத்திலே ஒரு சிறிய சிந்தனை. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் இதனுடைய 4வது அதிகாரத்திலிருந்து 3 குறிப்புகள். முதலாவதாக ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து. வேதத்தின் பல்வேறு இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொல்லியிருக்கிறார். முதலாவது நாம் தியானிக்க போகின்ற குறிப்பு ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து. 2வதான குறிப்பு ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுதல். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆவலாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுதல். 3வது குறிப்பாக விசுவாசம். ஒரு மனிதனுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்திலே நாம் நடக்க பழக வேண்டும் என்பதா இந்த 3 குறிப்புகளை இந்த ஒரு யோவான் 4வது அதிகாரத்திலிருந்து பார்ப்போம். கடைசியாக அதை முடிக்கும் முன்னர் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த சமாரிய ஸ்திரீயை குறித்ததான ஒரு சிறு குறிப்பு. தேவனுடைய கரங்களிலே அந்த சமாரியா ஸ்திரீ அல்லது தேவனுடைய கருவியாக பயன்படுத்தப்பட்ட அந்த சமாரியா ஸ்திரீயை பற்றி ஒரு சில காரியங்களை சிந்தித்துவிட்டு முடிக்கலாம். முதலாவதாக ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து. எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் என்று. பழைய ஏற்பாட்டிலும் ஜீவ தண்ணீர் என்று தேவனை, நம்முடைய பிதாவை குறிக்கின்ற வசனங்கள் உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் என்று. இந்த யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அந்த இடங்களிலே இயேசுவானவர் இந்த சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருக்கிறது. அந்த 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இங்கே ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து, ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன தேவன்
அவர் நமக்காக மனிதனாய் இந்த பூமியிலே பிறந்தார், மனிதனாகவே ஜீவித்தார். இங்கே காலையிலிருந்து அவர்கள் நடந்து வருகிறார்கள். ஏறக்குறைய காலையிலிருந்து மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் நடந்து வந்திருக்கிறார்கள். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். நல்ல வெயில், காலையிலிருந்து அவர்கள் நடந்து வந்திருக்கிறார்கள். இயேசு இளைப்படைந்தவராய் அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அங்கே ஒரு பெண் இந்த மதிய வேளையிலே, இந்த 12 மணி, யாருமே வந்திராத ஒரு வேளையிலே அந்த பெண் வந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ள வருகிறாள். இயேசு அவளை நோக்கி சொல்கிறார், தாகத்துக்கு தா என்று. அந்த 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு சொல்கிறார், நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து, இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய இயேசுவானவர், நாம் அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டும், அதிலே பானம் பண்ண வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். சரீர பிரகாரமாக அவர் சோர்ந்து போயிருக்கிறார், தாகமாய் இருக்கிறார். இருப்பினும் அந்த இடத்திலே அந்த சமாரியா ஸ்திரீயோடு அவர் பேசும்போது தேவன் சொல்கிறார், நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அந்த 4வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த பெண்ணோடு தேவன் பேசுகிறார், ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார், தம்மை குறித்து பேசுகிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அந்த 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அந்த ஸ்திரீக்கு ஒரு ஆசை, நான் இந்த இடத்திற்கு இந்த மதிய வேளையிலே, யாரும் இல்லாத ஒரு வேளையிலே கஷ்டப்பட்டு தான் வருகிறேன். யாரும் என்னை பார்த்து விட்டால் என்னை ஏளனமாய் பேசுவார்கள், இகழுவார்கள். அதனால் இந்த மதிய வேளையிலே, யாரும் இல்லாத வேளையிலே நான் இந்த இடத்திற்கு வந்து போக வேண்டிய அவசரம் இருக்கிறது. வேறெங்கும் எங்களுக்கு தண்ணீர் கிடையாது, நான் இந்த இடத்திற்கு வருவது எனக்கு கடினம். அந்த ஸ்திரீ சொல்கிறார், எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று அந்த ஸ்திரீ சொல்கிறாள். இந்த ஜீவ தண்ணீரை குறித்து நாம் தியானிக்கும் போது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஜீவ தண்ணீரை குறித்ததான ஒரு தாகம் நிச்சயமாக நமக்கு வேண்டும். ஒரு வாஞ்சை நம்முடைய இருதயத்திலே வேண்டும். அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும் என்பதாகிய ஒரு வாஞ்சை, ஆவல் நம்முடைய இருதயத்திலே இருப்பது மிக அவசியம். அதே போல யோவான் 7வது அதிகாரம் அதனுடைய 37-38 வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் அதனுடைய பின்பகுதியிலே, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்பதை இயேசுவானவர் இந்த வசனத்திலே சொல்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:17
தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நம்முடைய தேவன் பிதாவானவர் அந்த ஜீவ தண்ணீர் இதனோடு ஒப்பிடப்படுகிறார். அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அதிலே நாம் பானம் பண்ணும்போது, நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயினுடைய மனதிலே ஒரு வாஞ்சை இருந்தது. இந்த கஷ்டம் எனக்கு வேண்டாம், இந்த சங்கடம் எனக்கு வேண்டாம், இந்த ஜீவ தண்ணீர் எப்படியாவது எனக்கு வேண்டும். அந்த ஜீவ தண்ணீர் மேல் நம்முடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் வேண்டும். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:17 சொல்லப்பட்டிருக்கிறதே, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களிலே இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வது மிக அவசியமான ஒரு காரியம். அந்த ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரிடத்தில் இருந்து அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வது, அதன் மூலமாக நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் வெளிப்படுவது, இந்த ஒரு அனுபவம் ஆரம்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே தேவையான ஒரு அனுபவம். இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, ஜீவ தண்ணீரை நாம் பெற்றிருக்கிறோமா? உங்களுடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்று ஓடுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இயேசு சொல்கிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்கிறார். வேத வாக்கியங்கள் எங்கும் பொய் சொல்கிறதில்லை. வேதத்திலே எழுதப்பட்ட வசனங்களிலே ஒரு வசனத்தின் எழுத்தாகிலும் உறுப்பாகிலும் அது பொய்யாய் போவதில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படுகிறதா? அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுகளின் மூலமாக மற்றவர்கள் ஜீவ தண்ணீரை கண்டடையத்தக்கதாய், இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் நிதானித்து அதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இரண்டாவதான ஒரு குறிப்பு, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். வேதத்திலே 3 விதமான ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவ ஆவி, ஆவியானவர் என்று தேவனை குறித்து பல்வேறு இடங்களிலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அசுத்த ஆவி, இவ்விதமான ஆவியை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ஒரு மனுஷ ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3 விதமான ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவி, அசுத்த ஆவி, மனுஷ ஆவி. நாம் இன்றைய தினத்திலே இந்த மனுஷ ஆவியை குறித்து தான் சிந்திக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் அதனுடைய 45:27 வசனத்திலே இங்கே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அது யாக்கோபுடைய கிணறு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 27வது வசனத்திலே அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஒரு மனுஷ ஆவியை குறித்து சிந்திக்கிறோம். இங்கே ஒரு வயதான மனிதன் இருக்கிறார். யாக்கோபு 12 குமாரர்களை பெற்றிருந்தார். ஒரு குமாரன் மரணமடைந்து விட்டான் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவர் வயது முதிர்ந்தவராய் இருந்தார். இந்த வயது முதிர்ந்த காலத்திலே அவர் காண்பது என்ன? தேசத்திலே எங்கும் பஞ்சம், மழை இல்லாதபடி
தங்களுடைய ஆகாரங்கள் எல்லாம் செலவழிந்து அவர்களுக்கெல்லாம் அவருடைய மிருகங்களுக்கெல்லாம் போதுமான ஆகாரம் இல்லாத ஒரு நிலைமையிலே இந்த வயது முதிர்ந்த ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வயதான முதிர் வயதில் இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்டதான அனுபவங்கள் வரும்போது உண்மையிலே அவர்கள் தங்களுடைய ஆவியிலே சோர்ந்து போவார்கள். அந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். இங்கே ஒரு வயதான தகப்பன் முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு கொடிதான ஒரு பஞ்சத்தை காண்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆகாரம் இல்லை. பிள்ளைகள் எல்லாம் தூர தேசத்திற்கு பிரயாணமாய் போய்விட்டார்கள். அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று தெரியவில்லை. மனதிலே கலக்கம், அவருடைய ஆவி சோர்ந்து போயிருக்கிறது. இங்கே அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவளுடைய தகப்பனாகி யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக சோர்ந்து போய் இருந்த ஒரு மனிதனுடைய ஆவி அநேக வருடங்களுக்கு பிற்பாடு தான் மரித்து போய்விட்டான் என்று எண்ணியிருந்த ஒரு குமாரன் உயிரோடு இருக்கிறான் என்பதை அந்த தகப்பன் கேள்விப்படுகிறார். அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த எகிப்திலிருந்து சென்றபோது போதுமான ஆகாரம் இல்லாமல் சென்றார்கள். ஆனால் வரும்போது அவர்கள் வண்டி நிறைய ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். புதியதான வஸ்திரங்களை உடுத்தி இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக யோசேப்பின் சுக செய்தியை, யோசேப்பு எல்லாரையும் அந்த தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போக அந்த அனுப்பின வண்டிகளையும் கண்டபோது அந்த தகப்பனுடைய ஆவி உயிர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 35வது அதிகாரம் 21வது வசனத்திலே, பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். இங்கே இந்த இஸ்ரவேல் மக்கள் பாலைவன பிரயாணத்திலே வருகிறார்கள். தேவன் மோசேயின் மூலமாக இந்த ஜனங்களை வழிநடத்துகிறார். மோசேக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி காண்பிக்கப்படுகிறது. மோசே அந்த ஜனங்களோடு இன்னின்ன இந்த ஆசரிப்பு கூடாரம் செய்வதற்கு நமக்கு தேவை என்பதை அந்த ஜனங்களிடத்தில் சொல்கிறார். இங்கே சொல்லப்பட்ட வசனம், எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆவியாய் இருக்கிறது. பல்வேறு நிலைமைகளிலே நம்முடைய வாழ்க்கை குறித்ததான காரியங்களை நாம் சிந்திக்கும் போது ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டிய நிலைமைகளிலே நம்முடைய ஆவி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அதனால் நாம் அதை முழு பலனோடு எல்லாவித மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் செய்கிறோம். சில வேளைகளிலே நம்முடைய ஆவி சோர்ந்து போகிறது. இந்த ஆவி சோர்ந்து போகும்போது அந்த வேலைகளை நாம் செய்வதற்கு மனம் அடிவாகி அந்த வேலைகளை எந்த ஒரு உற்சாகமின்றி செய்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட காரியம், எவர்களுடைய ஆவி அவர்களை உற்சாகப்படுத்தினதோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. யோபுவின் புஸ்தகம் யோபு 27வது அதிகாரம் 5வது வசனத்திலே, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் நமக்கு நேரிடும் போது நம்முடைய ஆவி நம்முடைய சரீரத்தை விட்டு பிரிகின்ற ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். ஆவியையும் சரீரத்தையும் எப்பொழுது பிரிக்க முடியும்? மரணத்திலே தான் அவை பிரிகின்றன என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 32வது அதிகாரம் 18வது வசனத்திலே, யோபுவின் சிநேகிதர்களாகிய எலிகு என்பவன் சொல்வது, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்திலுள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. பல்வேறு விஷயங்களை குறித்து யோபுவினுடைய சிநேகிதர்கள் பேசுகின்றார்கள்.
இவ்வளவு நேரம் அந்த எலிகு என்பவன் மௌனமாயிருந்தான். யோபு பேசுவதை மற்ற எல்லாரும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். இங்கே எலிகு சொல்கிறார், வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. அவர் பேசும்படி தன்னுடைய ஆவி அவரை நெருக்கி ஏவுகின்றதாக எலிகு சொல்கிறார். சங்கீத புஸ்தகம் 77 அதனுடைய 3-6 வசனங்களிலே 3வது வசனத்திலே, நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே, என் இருதயத்தோடே சம்பாஷித்து கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மரணம் பரியந்தம் இந்த ஆவியை நம்முடைய உடலை விட்டு நம்மை விட்டு பிரிக்க முடியாது. பல்வேறு நிலைமைகளிலே நம்முடைய ஆவி நம்மை உற்சாகப்படுத்துகிறது, சில வேளைகளிலே நம்முடைய ஆவி தோய்ந்து போகிறது. இங்கே ஆவி ஆராய்ச்சி செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் அதனுடைய 15வது அதிகாரம் 4-13 வசனங்களிலே 4வது வசனத்திலே, நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்திலே, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக நம்முடைய ஆவி நம்மை உற்சாகப்படுத்துகிறது, ஒரு சில வேளைகளிலே நம்மை பலப்படுத்துகிறது, ஒரு சில வேளைகளில் ஆனால் அது சோர்ந்து போகிறது. நீதிமொழிகள் 20-27வது வசனத்திலே, 20வது அதிகாரம் 27வது வசனத்திலே, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நம்முடைய இருதயத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நம்முடைய ஆவி என்ன செய்கிறது? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 26வது அதிகாரம் 9வது வசனத்திலே, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். நம்முடைய ஆவி நம்மை அதிகாலையிலேயே தேவனை தேடும்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறது, எழுப்புகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நாம் யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திற்கு வரும்போது, யோவான் 4:24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நாம் தொழுது கொள்ளுகின்ற சமயங்களிலே பல்வேறு இடங்களிலே ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒரு சில வேளைகளிலே நம்முடைய ஆவி முறிந்து போகத்தக்கதாய் தொய்ந்து போகத்தக்கதாய் இருக்கிற போதும், பல்வேறு நிலைமைகளிலே நம்முடைய ஆவி நம்மை உற்சாகப்படுத்துகிறதாய் இருக்கிறது. நம்முடைய ஆவி நம்மை அதிகாலையிலேயே தட்டி எழுப்பி தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க செய்கின்றது. ஆவியிலே நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட காரியம், நாம் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 51:6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோபு 33:3வது வசனத்திலே, என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் என்று எலிகு மறுபடியும் சொல்கிறார். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். நம்முடைய இருதயத்திலே அந்த உண்மை இருப்பது அவசியம். சங்கீதம் 145:18வது வசனத்திலே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியோடும் உண்மையோடும் நாம் தேவனை தேடும்போது தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார்.
நீதிமொழிகள் 12:22 வசனத்திலே உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். மத்தேயு, லூக்கா மற்றும் சுவிசேஷங்களிலே அந்த உண்மை குறித்ததான உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் உண்மையுள்ள மனிதன் என்பதை குறித்ததான இயேசு 2-3 உவமைகளின் மூலமாக உண்மையான மனுஷன் யாவன், உண்மையான ஊழியக்காரன் யார் என்பதை குறித்து மத்தேயு மற்றும் லூக்கா எழுதின சுவிசேஷங்களிலே உவமைகளை சொல்கின்றார். இந்த நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவனுடைய சமூகத்திலே வரும்போது ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய சமூகத்திற்கு ஒருவேளை நாம் வரும்போது பல்வேறு காரணங்களின் நிமித்தமாக இன்று சபைகளுக்கு மக்கள் போகிறது உண்டு. ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்க வரும்போது நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை பிதா விரும்புகிறார், இயேசுவானவரும் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் உண்மை காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவி நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த உற்சாகத்தின் ஆவியோடு நம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். இருதயத்திலே உண்மையாக இருக்கும் பட்சத்திலே தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்று வாசித்தோமே. நம்முடைய ஜெபங்களை கேட்கத்தக்கதாய் நம்முடைய தேவன் நமக்கு சமீபத்தில் இருப்பார். நம்முடைய ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இந்த 3வது குறிப்பிலே இந்த யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 46 முதல் 53 வசனங்களிலே ஒரு ராஜாவின் மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் ராஜாவுக்காக வேலை செய்த மனுஷன். நிச்சயமாக ராஜாவுக்காக வேலை செய்யும் போது அதிகாரம் படைத்த ஒரு மனிதனாய் இருந்திருக்க வேண்டும். சேவகர் இருந்திருப்பார்கள், வேலைக்காரர் அநேகர் பேர் இருந்திருப்பார்கள். அந்த மனுஷன் இயேசுவினிடத்தில் வருகிறான். அந்த 46வது வசனத்தினுடைய பின்புறத்திலே கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இங்கே அதிகாரம் படித்த ஒரு மனிதன், ராஜாவினிடத்தில் வேலை செய்கிற ஒரு மனிதன், போர் சேவகர் இருந்திருப்பார்கள், அநேக வேலைக்காரர் இருந்திருப்பார்கள். இங்கே இயேசுவானவரிடத்தில் வருகிறான். எதற்காக வருகிறான்? தன்னுடைய குமாரன், தன்னுடைய மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பெற்றோராக இருக்கின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் காணக்கூடாத, சகிக்கக்கூடாத ஒரு சங்கடம் என்னவென்றால், தங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய்கள், பலவீனங்கள், வியாதிகள் வரும்போது அவர்கள் மரிக்கும் சமயத்தை அந்த பெற்றோர்கள் காணும்போது அவருடைய ஆவி முறிந்து போகிறது, உடைந்து போகிறது. இங்கே அந்த மனிதன் ராஜாவினுடைய வேலைக்காரனாக இருந்தான், அதிகாரம் படைத்தவனாக இருந்தான். அவனுடைய மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான். நிச்சயமாக அதிகாரம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் நிச்சயமாக எல்லா பணமும் செலவழிந்தாலும் சரி, என்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று எல்லா பணத்தையும் அவர்கள் செலவழித்திருக்க வேண்டுமே. அதிகாரம் படைத்தவர்கள் எங்கு போய் எந்த ஒரு பெரிய வைத்தியரையும் நான் பார்த்து என்னுடைய மகனை எப்படியாவது சுகமாக்குவேன், எல்லா வழிகளிலும் முயற்சி செய்துவிட்ட ஒரு மனிதன் இங்கே இயேசுவானவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவானவரிடத்தில் வருகிறான். அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்த 4வது அதிகாரம் 48வது வசனத்திலே இயேசு அவனை கடிந்து கொள்கிறார். இங்கே 48வது வசனத்திலே அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார்.
சற்றே அந்த மனிதனை கடிந்து கொள்கிறார். என்னத்திற்காக இயேசுவினிடத்தில் வருகிறீர்கள்? அடையாளங்கள், அற்புதங்கள் இவற்றை காண வேண்டும் என்று அநேகர் இயேசுவானவரிடத்தில் வருகின்றார்கள். நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் அந்த தகப்பனிடத்தில் இருக்கின்ற ஒரு பதில் இதுதான். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். நான் என்னுடைய அதிகாரத்தை நம்பி, என்னுடைய பணத்தை நம்பி இந்த போர் சேவகரை எல்லாம் கூட்டிக் கொண்டு நீர் வர வேண்டும் என்பதாய் நான் சொல்ல இங்கே வரவில்லை. என்னுடைய ஒரே மகன் மரித்து போகும் தருவாயில் இருக்கிறான். எப்படியாவது எனக்கு இறங்க வேண்டும். என்னுடைய மகன் மரித்து போகும் முன்னே நீர் வர வேண்டும் என்று கெஞ்சி இயேசுவானவரிடத்தில் சொல்லும்போது, இயேசு அவனை நோக்கி, அந்த 50வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இந்த மனிதன் இங்கே விசுவாசித்தான். எல்லா இடங்களுக்கும் போய் கைவிடப்பட்ட ஒரு மனிதன், தன்னுடைய பணம் அதிகாரத்தின் மூலமாக எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று சிந்திப்பவர்கள் அநேகம் பேர் உண்டு. ஆனால் அவர்களும் தங்களுடைய ஆபத்து நேரங்களிலே, தங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் சமயங்களிலே, தங்களுடைய அதிகாரங்கள், தங்களுடைய பணம் தங்களுக்கு உதவாத போது இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். இங்கே அந்த மனிதன் இயேசுவினிடத்தில் வருகிறான். எப்படியாயினும் என்னுடைய மகன் சாகும் முன்னே நீர் வந்து அவனை சுகப்படுத்த வேண்டும். இயேசுவானவர் அந்த மனிதனோடு போய் அந்த மனிதனுடைய மகனை தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லப்படவில்லை. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை அந்த மனிதன் விசுவாசிக்கிறான். அந்த வார்த்தையை நம்பி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடுள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, அந்த மனிதன் இந்த 2 பட்டணங்களுக்கு நடுவாக கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிற தூரங்கள் உண்டு. ஏறக்குறைய ஒரு நாள் எடுத்துக்கொள்கின்றான், நடந்து போகிறான். அடுத்த நாள் அவன் அந்த பிரயாணத்தின் வழியிலே போகும்போது அவனுடைய ஊழியக்காரன் எதிர்கொண்டு வருகிறான். அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று. இந்த மனிதன் இப்பொழுது இந்த காரியங்களை குறித்து தெளிவாக அந்த ஊழியக்காரன், அந்த வேலைக்காரனிடத்தில் கேட்கிறான், எப்பொழுது என்னுடைய மகன் சுகமானான், எப்படி இந்த சுகம் நேரிட்டது, எந்த சமயத்திலே? அந்த 52வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த மனிதன் பிரயாணப்படுகிறான். அவசரம் இல்லாமல் தன்னுடைய சமயத்தை எடுத்துக்கொண்டு நிதானமாய் அவன் பிரயாணப்படுகிறான். தெளிவாக அவன் விசாரிக்கிறான், எந்த சமயத்திலே இவனுக்கு சுகம் உண்டாயிற்று. வேலைக்காரன் சொல்லும்போது, நிச்சயமாக நேற்றைய தினத்திலே இயேசுவானவர் என்னிடத்தில் சொன்னாரே, அதே மணி நேரத்தில் என்னுடைய மகனுக்கு சுகம் கிடைத்திருக்கிறது என்பதை தகப்பன் அறிந்து கொள்கிறான். அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே, புதிய ஏற்பாட்டிலே தோமாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே டவுட்டிங் தாமஸ் என்று சொல்வார்கள். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து விட்டார், மற்ற சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். ஆனால் அந்த சமயத்திலே தோமா அந்த இடத்திலே இருக்கவில்லை. தோமா என்ன சொல்கின்றார்? இயேசுவை நான் காணவில்லை, என்னுடைய கரங்களை அவருடைய கரத்தின் அந்த ஓட்டையிலே அந்த ஆணி பாய்ந்த அந்த காயங்களை நான் தடவி பார்க்க வேண்டும், அவருடைய விழாவிலே என்னுடைய கரத்தை போட்டு அந்த ஓட்டை, அந்த தழும்பு இருக்குமே, அதை பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்.
இயேசு மறுபடியுமாய் அந்த சீஷர்களுக்கு தரிசனமாகும் போது தோமாவும் அங்கே இருக்கிறார். யாரும் இயேசுவானவரிடத்தில் சொல்லவில்லை, தோமா இப்படியெல்லாம் சொன்னான், உம்மை குறித்து சொன்னான் என்று யாரும் சொல்லவில்லை. இயேசுவானவர் தோமாவினிடத்தில் போய், உன்னுடைய கைகளை என்னுடைய விழாவிலே போடு, என்னுடைய கரங்களை பார், இந்த தழும்புகள் எல்லாம் இருக்கிறது. இந்த மனிதன் விசாரித்தான், எந்த சமயத்திலே சுகம் உண்டாயிற்று. தோமா தன்னுடைய கைகளை இயேசுவானவருடைய விழாவிலே போட்டு அந்த காயங்களை பார்த்து விசுவாசித்தான். அந்த சந்தேகித்த அதே தோமாதான் நம்முடைய இந்தியா தேசத்திற்கு வந்து இயேசுவின் நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரம் 46 முதல் 52 வசனத்திலே ஒரு குருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வழி அருகே அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இயேசுவானவர் அந்த வழியே போகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட போது அவன் சத்தமிடுகிறான். மற்றவர்கள் எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள், சத்தம் போடாதே, இயேசுவானவர் போய்கொண்டிருக்கிறார். அவன் என்ன செய்கிறான்? இன்னும் அதிகமாக சத்தமிடுகிறான். இயேசு நிற்கிறார். அந்த குருடனை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் வந்து அந்த குருடனிடத்தில் சொல்கிறார்கள், இயேசு உன்னை அழைக்கிறார். அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மேல் வஸ்திரத்தை உதறிவிட்டு அவன் போகிறான், இயேசுவானவரிடத்தில் வருகிறான். அங்கே அந்த மார்க்கு 10வது அதிகாரம் 52வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். நான் உன்னை சுகமாக்குகிறேன், நீ கண்களை திற, பார்க்கலாம் என்று தேவன் சொல்லவில்லை, நீ போகலாம் என்று சொல்கிறார். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களிலே ஒரு 10 குஷ்டரோகிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். இயேசுவானவர் சொல்கிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்கிறார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் நடக்கும் போது, இங்கே அந்த குருடன் நீ போகலாம் என்று சொன்னபோது அவன் நடந்தான். அந்த ராஜாவினுடைய மனுஷனிடத்தில் தேவன் சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னபோது அந்த மனிதன் விசுவாசித்து அந்த இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு போக அவன் நடந்தான். இந்த குஷ்டரோகிகள் என்ன செய்தார்கள்? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று இயேசு சொல்கிறார். சரீரத்தை பார்க்கிறார்கள், குஷ்டரோகம் எதுவும் போகவே இல்லை. இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வழியே போகும்போது அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, அந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், விசுவாசத்திலே நாம் நடக்க பழக வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் நடக்கும் போது, அந்த விசுவாசத்திலே நாம் முன்னேறும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் அநேக மாற்றங்கள் தானாய் வருவதை நாம் காணலாம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் ஒரு தடவை விசுவாசித்தோம், அதோடு அந்த விசுவாசம் தீர்ந்தது என்பதாய் அல்ல. அந்த விசுவாச பாதையிலே நாம் முன்னேற வேண்டும், நாம் நடக்க பழக வேண்டும். அந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் நடக்க தொடங்கும் போது இன்னும் அதிகமான அதிசயங்கள், இன்னும் அதிகமான அற்புதங்கள், ஆவிக்குரிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக காண முடியும். கடைசியாக இந்த சமாரியா ஸ்திரியை குறித்ததான ஒரு குறிப்பையும் பார்க்கலாம். இந்த 4வது அதிகாரத்திலே ஒரு சமாரியா ஸ்திரீ, சமாரியர்கள் அந்த அதிகாரத்திலே தான் முற்பகுதியிலே வெளிப்படையாக திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகோர் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் இந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள்.
இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால், இந்த யூதர்களும் சமாரியர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதையே அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இங்கே அந்த யூத சரித்திரங்கள், வேத சரித்திரங்களை நீங்கள் வாசிக்கும் போது யூதர்களிலே ரபியாய் இருந்தவர்கள், போதகர்களாய் இருந்தவர்கள் அந்த சமாரியா தேசத்தின் வழியாய் போகக்கூட மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த சமாரியா தேசத்தின் வழியாய் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் யாரோடும் அவர்கள் சமாரியர்களோடு பேசவே மாட்டார்கள். அதுவும் பெண்கள், யூத ரபிக்கள் வெளியிடங்களிலே, பொது இடங்களிலே பெண்களோடு பேச மாட்டார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. அது தங்களுடைய மனைவிகளாய், தங்களுடைய சகோதரிகளாய் இருக்கும் பட்சத்திலும் யூத ரபிக்கள் பெண்களோடு பேசுவது வழக்கம் கிடையாது. இங்கே திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், இந்த சமாரியா ஸ்திரீ அவளுடைய முந்தைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது நாம் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை அவளை பற்றி சொல்லப்படவே இல்லை. அவள் நல்லவள், அநேக மக்களுக்கு உதவி செய்தால், தான தர்மங்களை எல்லாம் செய்தால் என்பதான காரியங்கள் இங்கே சொல்லப்படவே இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீ இயேசுவை சந்திக்கிறாள். இயேசு முதலாவது அந்த ஸ்திரீயோடு பேசுகிறார். ஒரு உரையாடலை அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அந்த அதிகாரத்திலே நாம் முதலாவது வாசித்தோமே, எனக்கு இந்த தண்ணீர் வேண்டும், ஜீவ தண்ணீர் வேண்டும், நான் இந்த இடத்திற்கு வர எனக்கு கடினம், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை அவளுடைய இருதயத்திலே காணப்பட்டது. அதற்கு பிற்பாடு இயேசுவானவர் தம்மை மேசியா என்று அந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த ஸ்திரீயை குறித்ததான காரியங்களை அந்த ஸ்திரீனிடத்தில் இயேசுவானவர் சொல்லும்போது, உண்மையாய் நீர் மேசியா என்று அந்த ஸ்திரீ விசுவாசிக்கிறாள். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 26வது வசனத்திலே, அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர், மேசியா. தம்மை மேசியா என்பதை அந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்துகிறார், திட்டமாக தெரிவிக்கிறார். அந்த 34வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக நாம் இந்த 39வது வசனத்திற்கு நீங்கள் வரும்போது, 4வது அதிகாரம் 39வது வசனத்திலே, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அந்த ஸ்திரீயை பற்றி நான் சொன்னேனே, அவளுடைய முந்திய வாழ்க்கை, அவளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது நாம் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடையாது. ஆனால் இயேசு அவளை சந்திக்கிறார். அவளுடைய இருதயத்தின் வாஞ்சை அவர் புரிந்து கொள்கின்றார். அந்த ஸ்திரீயோடு முதலாவது பேசுகின்றார். தம்மை மேசியா என்பதை அந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த ஸ்திரீயை குறித்ததான யாரும் அந்த ஸ்திரீயை குறித்து அறிந்திராத காரியங்களை இந்த ஸ்திரீக்கு சொல்லும்போது அந்த ஸ்திரீ நிச்சயமாக இவர் மேசியா என்பதை விசுவாசித்து, அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள், தன்னுடைய தண்ணீர் குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரிடத்திலும் அந்த ஸ்திரீ போய் சொல்லுகிறாள். அதன் நிமித்தம் அநேகர் விசுவாசிகள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களிலே இயேசுவானவர் அந்த ஸ்திரீயோடு பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த யூத ரபிக்கள், நான் சொன்னேனே, ஸ்திரீகளோடு பொது வெளியிலே அவர்கள் பேசுவதே கிடையாது. அந்த ஸ்திரீ ஒரு சமாரிய ஸ்திரீ. யூதர்கள் சமாரியர்களை வெறுக்கிற ஒரு ஜனம், சமாரியர்களோடு சம்பந்தம் கலவாதவர்கள். ஆனால்
தேவன் இந்த ஸ்திரீயை சந்திக்கிறதின் நோக்கம் அந்த ஸ்திரீயின் மூலமாக இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை தேவனை அந்த இடத்திலே அந்த ஸ்திரீயோடு பேச வைக்கிறது. இந்த 34வது வசனத்திலே நாம் வாசித்தோம், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஆகாரம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ, ஒருவேளை நாம் இந்த தேசத்தை சமாரியாவை குறித்து நாம் பார்க்கும்போது, சமாரியா என்பது ஒரு விரும்பப்படாத ஒரு தேசம், எந்த ஒரு யூதனும் செல்லாத ஒரு தேசம், யூத ஆண்கள் அவர்கள் பேசக்கூடாத ஒரு ஜனம், சந்திக்கக்கூடாத ஒரு ஜனம், இப்படி ஒதுக்கப்பட்ட நிலைமைகளிலே இருக்கிற மக்கள். ஆனால் இயேசுவானவர் ஒரு ஆத்துமா வெளியேறப்பட்டது, இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய போஜனம் என்பது சரீர பிரகாரமாக நிச்சயம் தேவன் நம்மை பிழைப்பூட்டுகிறார். ஆவிக்குரிய நிலைமைகளிலே நம்முடைய போஜனம் என்பது தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் நம்முடைய போஜனமாக இருக்கிறது. கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் 18வது வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 136வது பக்கம், 7:18வது வசனம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. முதலாவது இன்றைய தினத்திலே நாம் தியானித்தோம், அங்கே ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து, ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறவர், ஜீவ தண்ணீராக வெளிப்படுகின்ற ஒரு தேவன். நாம் வாஞ்சையோடு இருக்கும்போது, தாகத்தோடு இருக்கும்போது, அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள விரும்பும் போது, ஒரு விலையும் இல்லாமல் இலவசமாக ஜீவ தண்ணீரை நமக்கு அளிக்கின்ற ஒரு தேவன். அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுவிட்டால் நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள், நதிகள் புறப்படும் என்று சொன்ன தேவன். இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்துவை குறித்து தியானித்தோம். இரண்டாவது, நாம் தேவனை தொழுது கொள்ளும் போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. பல்வேறு நிலைமைகளிலே, சோர்ந்து போகின்ற சமயங்களிலே நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதாய் இருந்தால் நிச்சயமாக நாம் அதிகாலையிலே எழுவோம், தேவனோடு பேசுவோம், தேவனோடு நடக்க பழகுவோம். நம்முடைய ஆவி நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு ஆவி. நம்முடைய இருதயத்திலே உண்மை வேண்டும். உண்மையாய் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர வேண்டும் என்பதை தேவன் அவளோடு விரும்புகிறார். கடைசியாக அந்த விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசுவானவர் சொன்னபோது அந்த வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் புறப்படுகிறான், போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, அந்த விசுவாசத்திலே நாம் நடக்க பழக வேண்டும், விசுவாசத்திலே நாம் முன்னேற வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் சொல்கிறாரே, என்னுடைய போஜனம், நம்முடைய ஆவிக்குரிய போஜனம் நம் மூலமாக இன்னும் அநேக மக்கள் விசுவாசத்திற்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு போஜனமாய் இருக்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் வளர வேண்டும் என்றால் அந்த போஜனம் நிச்சயம் நமக்கு அவசியம். சமாரியா என்று சொல்லும்போது அது விரும்பப்படாத ஒரு தேசம். ஐயையோ, அந்த மக்களா, நான் அந்த அந்த இடத்திற்கே போக மாட்டேன், அந்த மக்களை சந்திக்கவே மாட்டேன், அந்த மக்கள் இப்படிப்பட்ட மக்கள் என்றெல்லாம்
சாக்கு போக்கு சொல்ல வகையில்லாமல் தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இந்த சமாரியா தேசத்தின் வழியாய் அவர் போகும்போது அந்த சமாரியா ஸ்திரீயோடு பேசுகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த ஒரு சமாரியா ஸ்திரீ தேவனுடைய கரங்களிலே கருவியாக எடுத்து பயன்படுத்தப்படும் போது அந்த தேசங்களிலே இன்னும் அநேக மக்கள் தேவனை ஏற்றுக்கொள்கின்றார்கள், தேவனை மேசியா என்று அறிந்து ரட்சிக்கப்படுகின்றார்கள். தேவனுடைய வேலையை செய்வதே இயேசுவானவர் மனிதனாய் இந்த பூமியிலே வந்தார், மனிதனாய் ஜீவித்தார், தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்தார். அது அவருடைய ஆவிக்குரிய நிலைமையிலே போஜனமாய் இருந்தது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் என்றால் நாம் ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீராகிய நதிகள் புறப்பட்டு வர வேண்டும். அது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மற்றவர்கள் அந்த ஜீவ தண்ணீரிலே பானம் பண்ண வேண்டும். இன்னும் அதிகமான மக்கள் கிறிஸ்துவினுக்குள்ளாய் அவர்கள் ரட்சிப்பிற்குள்ளாய் கடந்து வர வேண்டும். அந்த ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் வளர வேண்டும். இங்கே நாம் பார்த்தோம், சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். நம்மை அனுப்பினவர், நம்மை தெரிந்தெடுத்தவர் ஒருவர் உண்டு. நாம் அவரை தேடவில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை அழைத்தவர், அவருடைய மகிமையை நாம் தேடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய மகிமையை தேட வேண்டும், அவருடைய வேலையை செய்ய வேண்டும். ஆத்துமாக்களுக்காக ஒருவேளை சமாரியா, மற்ற மக்கள் செல்லாத இடங்கள், சந்திக்காத மக்கள், இவை எல்லாவற்றையும் நாம் சிந்திக்காமல் தேவனுக்காக நாம் அந்த ஆத்தும ஆகாரம் நமக்கு கிடைக்க பெற வேண்டுமாயின் அந்த மக்களை சந்திக்க வேண்டும், தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.